Hello guys, welcome to Ashras creative videos. Today என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா corn recipe தான். சரி வாங்க guys வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் cornோட அந்த உதிரலாம் வந்து பிச்சிக்கலாம். அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டஃப்பா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். போக போக அதுவே வந்து கண்டினியூவா ஈஸியா இருக்கும். ரொம்ப நாளா வீடியோ போடல. ஒரு 1 இயர் பேக் அதுக்கு அப்புறம் தான் ரொம்ப நாள் கழிச்சு தான் வீடியோ போடுறேன். இந்த மாதிரி உரிக்க நமக்கு ஈஸியாகிடும். இப்படி இந்த ட்ரிக்கை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மெத்தட் வச்சுட்டு நீங்கள் வந்து உரிச்சிங்க அப்படின்னா உண்மையிலே உங்களுக்கு வந்து கரெக்டாக அழகாக உரிக்க வரும். இந்த மாதிரி உரிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஈஸியாக. ஃபஸ்ட்டு வந்து சாதா கார்னை ஃபஸ்ட்டு உரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இந்த மாதிரி சாதா கார்ன் தான் ஃபஸ்ட்டு உரிக்கணும். இது மாதிரி ஈஸியாக தான் இருக்கும் போக போக. அதுக்கப்புறம் தான் நமக்கு டஃப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தான் டஃப்பு, போக போக ஈஸியாகிடும். இந்த மாதிரி உரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி உரிச்சுக்கோங்க. இனி கரெக்டாக வந்து வீடியோ வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த மாதிரி ஒன்றுத்தை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். அண்டு அதில் வந்து நம்ம நிறைய போட்டுட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். நான் வந்து ஒரு விஷயம் முடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கையை வச்சு பண்ணுறதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கையை வச்சு இப்படி உதிரியாக எடுக்கும் போதே வந்து உங்களுக்கு கரெக்டாக அழகாக வந்துடும். அந்த மாதிரி கரெக்டாக உரித்து எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக உரித்து ஒரு பேன் ஃபுல்லாக நான் எடுத்துக்கிட்டதுக்கு அதுக்கப்புறம் அதை ஒரு பேனில் வச்சு சால்ட் போட்டுக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வந்து சால்ட் வந்து இதுக்குள்ளே போட்டுட்டோம். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதை வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்க. அது வந்து நல்லா கொதிக்கணும். நம்ம சால்ட்டு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதை நல்லா நம்ம கொதிக்க விடணும். அப்போ தான் நல்லா வேகும். இப்போ பாருங்கள் கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து வடிகட்டணும். வடிகட்டி நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போது பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. இந்த அளவுக்கு கொதிச்சா தான் நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போது கொதிச்சதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வடிகட்டணும். ஒரு பேனில் போட்டுட்டு நம்ம எடுக்கணும். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து நம்ம அதை வைக்கணும். ஓகே, பேனில் வச்சிட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்துட்டு மிளகாய்த்தூள் அப்புறம் எலுமிச்சப்பழச்சாறு அதெல்லாம் பிடிக்கணும். அதெல்லாம் ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். நாங்கள் வந்து மிளகுத்தூள் மட்டும் தான் போட்டு செய்ய போகிறோம். ஏன்னா ரொம்ப காரம் பிடிக்காது. அதனால் நாங்கள் வந்து மிளகுத்தூள் மட்டும் போகிறோம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் அது கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து அழகாக வந்து இது கூட போட்டுட்டு நம்ம எலுமிச்சப்பழச்சாறு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையுமே அது கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அழகாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே கைஸ், பாய் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாருங்கள், சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணதுக்கப்புறம் என் தம்பிகிட்ட எல்லாம் எடுத்து போய் கொடுத்து வேறு லெவலில் இருந்துச்சு. சரி ஓகே கைஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.